என்னதான் நெருங்கிய ஃப்ரெண்டா இருந்தாலும் கல்யாணத்துக்கு இவ்வளவு சீக்கிரமா வர்றது? நான் அவ வீட்டுக்கே வரேன்னு சொல்லிருந்தேங்க. நீயாச்சும் ஃப்ரெண்டாச்சு. நான் கிளம்புறேன். நாளைக்கு காலையில கல்யாணத்துக்கு வரேன். வாங்க, இப்பதான் அவ ஃப்ரீயா இருப்பா. உங்களை நான் அவளுக்கு இன்ட்ரோடியூஸ் பண்ணி வைக்கிறேன். அட வாங்க. இருடி வரேன். அட வாங்கண்ணா, ரொம்பதான் பிகு பண்ணிக்கிறீங்களே. வாங்க, இப்பதான் அவ ஃப்ரீயா இருப்பா. உங்களை அவளுக்கு இன்ட்ரோடியூஸ் பண்ணி வைக்கிறேன். தேவி, இவ்வளவு நேரமா போர் அடிச்சு போய் உட்காந்துட்டு இருந்த தெரியுமா? இப்பதான் வரதா? ஆனா வந்துட்டேல, இனிமே ஜாலி தான். இன்னும் half an hourல ரமா, மாலா, கலா எல்லாரும் வந்துருவாங்க. அப்புறம் போர் ஆயிடும். ஜாலியா தான் இருக்கும். வா உட்கார். இரு என்ன, என் ஹஸ்பண்ட் வெளியில நிக்கிறாரு, கூட்டிட்டு வரேன். சரி. ஏங்க வாங்க உள்ள. இவர்தான் என்னோட ஹஸ்பண்ட். ஹலோ. ஹாய். வீட்டை விட்டு 3 மணிக்கு கிளம்பணும். ஸ்கூட்டர்ல வந்து சேரத்துக்குள்ள இவ்ளோ நேரம் ஆயிடுச்சு. இன்னும் ஸ்கூட்டரா? கார் வாங்கவே இல்லையா? இங்க பாருங்க மிஸ்டர், எப்பவுமே ஒரே இடத்துல இருக்க கூடாது. படிப்படியா முன்னேறிட்டே இருக்கணும். ஓகேவா? ஒன்ஸ் அகைன். ஏய் வா. ஹாய் ரமா. எங்க வந்துட்டு இருக்க? என்ன உன் ஃப்ரெண்ட் ரொம்ப துள்றா? இப்ப கார் வச்சிருக்கா, 3 வருஷத்துல ஏரோப்ளேன் வாங்கிடுவாளா? வாழ்க்கையில மேல போகணுமாமே. ஈவினிங் நான் ரிசப்ஷனுக்கு வரல. காலையில முகூர்த்தத்துக்கு வந்து தலையை காட்டிட்டு உன்னை அப்படியே கூட்டிட்டு போறேன். நான் கிளம்புறேன். வாடி. என்ன உன் வீட்டுக்காரர் கிளம்பிட்டாரா? என்ன சொல்றார்? கார் வாங்க போறாராமா. ஓகே ஓகே, என்ஜாய் தான். ஏய் செல்வம், மேடம் இங்க வா. நாங்க வந்து 1/4 மணி நேரம் ஆச்சு. இன்னும் எனக்கு ஒரு கப் காபி கூட வரவே இல்ல. அன்னைக்கு என்னவோ எங்க அப்பா கிட்ட அப்படி இப்படி நலந்த. காஃபி எல்லாம் எப்போ ரெடிங்க. நீங்க வந்து செட்டில் ஆகட்டும்னு இருந்தேன். இன்னும் 1 நிமிஷத்துல உங்களுக்கு காஃபி வந்துரும். ஏய் நில்லு. காஃபி நல்லா இருக்குமா இல்ல ஒன்ன மாதிரி இருக்குமா? நிச்சயம் நல்லா இருக்குங்க. ஹை, அப்ப நீ நல்லாவே இல்ல, நீயே ஒத்துக்கற இல்ல? அப்புறம் சொல்லுடி. அக்கா அக்கா, அந்த பொண்ணு புள்ள தேவி வந்துச்சுக்கா. தெரியும். கார் வந்து நின்னதுமே நாங்க பார்த்தோம். அந்த மூஞ்சிய பார்க்க பிடிக்காம தான் இங்க வந்துட்டோம். அந்த மூஞ்சி பாக்குற மாதிரியா இருக்கு. சீ, நானும் அது முகத்தை சரியா பாக்கல. அதுக்குள்ள அதோட ஃப்ரெண்டு ஒண்ணு வந்துச்சா, அது கூட ஈனே இழுச்சிட்டு போயிடுச்சு. ஆமா, அந்த தேவி பெரிய ஐஸ்வர்யா ராயி. இவன் அந்த மூஞ்சிய பாக்கணுமா? என்ன செல்வம் சிஸ்டர்ஸ், வளன்னு பேசிக்கிட்டு வேற நடக்குதா இல்லையா? ஏய், இப்ப யார் உனக்கு சூப்பர்வைசர் போஸ்ட் கொடுத்தாங்க? பொற்கொடி, என்ன சாதாரணமா நினைக்காத. உங்க அண்ணனோட தொழில் உலக வாரிசு அடுத்தது நான் தான் அடுத்த சீஃப். சீப்பா இல்ல செஃப்பா? இத பாருங்க அங்க முத்தண்ணா, அடுத்த வாரிசு அண்ணிதான். அண்ணன் மட்டும் கொஞ்சம் பிடி கொடுத்திருந்தா இந்நேரம் அண்ணனுக்கு கல்யாணமே ஆயிருக்கும். ஆமா, ஜஸ்ட் மிஸ் ஆயிடுச்சு. அக்கா, உன் ஃப்ரெண்டு அந்த மீனா மட்டும் இந்நேரம் நமக்கு அண்ணியா இருந்தா இங்க இன்னொரு கை கூடி இருக்கும். அவங்களும் நம்மளோட கூட மட வேலை செஞ்சுட்டு இருப்பாங்க. ஆமாண்டி. டேய் மோகன், அந்த அப்பளத்தெல்லாம் எடுத்து இந்த தூக்குல போடு. அதெல்லாம் என்ன தப்பு செஞ்சிச்சுப்பா? தூக்குல வேலைய பாரு, போடா. அப்பளத்தை நானே கடுப்புல இருக்கிறேன் ஜோகேஷ். டேய் அங்கமுத்து, உன்னை பொண்ணு மாப்பிளைக்கு காஃபி கொடுக்க சொன்னா இங்க என்னடா பண்ணிட்டு இருக்க? செல்வா, காஃபி ரெடி. சூடா இருக்குது. நல்லா சூடா இருக்கா? இருந்தா எடுத்து உன் தலையில ஊத்து. அட போடா அறிவு கெட்டவனே. பொண்ணுக்கு காஃபி எதுமே குறா? ஐயோ, நான் மாட்டான்பா. அது ஏற்கனவே மோகன் அரையர்க்க கைய வாங்கின பொண்ணு. என்னால எல்லாம் கொடுக்க முடியாது. ஐயோ, நானும் காப்பி எடுத்துட்டு போக மாட்டேப்பா. அது உன்னையவே மன்னிப்பு கேட்க சொன்ன பொண்ணாச்சே. சரி சரி, நீங்க யாரும் போவனா, நானே போய் தொலைறேன். குறா அண்ணா போடு. டேய், நீயே கொண்டு போய் கொடுக்க மாட்டற, என்ன கொடுக்க வேணாங்கற? குறா வந்து சேர்ந்துக்கறாங்க பாரு. அண்ணே ஒரு நிமிஷம். நீ ஒண்ணு பொண்ணு மாப்பிள்ளைக்கு காஃபி கொடுக்க வேணா, நான் போய் கொடுக்கறேன். வெரி குட், இப்படிதான் இருக்கணும். நீங்களும் தான் இருக்கீங்களா?
பந்திக்கு தான் முந்துவீங்க. கௌரிய பாரு, படைக்கு முந்துரா. ஆமா, பெரிய படை, தற்கொலை படை. ஐயோ, என்ன ஆக போகுதோ எனக்கு தெரியலையே. இப்படிதான் வெளிப்படையா பேசுறேன்னு சொல்லிட்டு சொரிப்படியா பேசிருப்பா. போடா, போய் வேலைய போறான் ராஸ்கல். நீ போமா. என்ன இவ போறா? ஆச்சரியமா இருக்கு.